வாழ்க்கையில் சில பேரை மறக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அவங்கள மறக்கவே முடிய மாட்டேங்குது. அது மட்டும் இல்லை, அவங்கள பற்றின ஞாபகம் வரப்பெல்லாம் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது. நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அவங்கள பற்றின ஞாபகங்கள் வந்தாலும் நீங்கள் எமோஷ்னலி டிஸ்டர்ப் ஆகாமல் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நான் ஜெயஸ்ரீ, ஐ எம் எமோஷனல் வெல்னஸ் கோச் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மைண்ட் மிராக்கிள். இது வரைக்கும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். சரி, வாழ்க்கையில் சில ஞாபகங்கள் நம்மளை விட்டு போகவே மாட்டேங்குது. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் திரும்பி ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் அதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணுவீங்க, ஏதாவது செஞ்சு ஞாபகம் வராமல் பார்த்துக்கணுன்னு. ஆனால் நீங்கள் எவ்வளோ தூரம் ட்ரை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க ஞாபகம் திரும்பி வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? அந்த பர்சன் யார் வேணாலும் இருக்கலாம். சரி, எதனால் இந்த மாதிரி திருப்பி வந்துக்கிட்டே இருக்குது? ஏன் நம்மளுக்கு அவங்கள பற்றின ஞாபகங்கள் போகவே மாட்டேங்குது? அந்த ஞாபகங்கள் வந்தாலும் ஏன் நம்மளால் அது கடந்து போக முடியல? ஏன் நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிறோம் அப்படிங்கிறதான் தெரிஞ்சுக்கலாம். சரி, சில பேரை பற்றி நினைக்கிறப்போ அந்த ஒரு பர்சன் மட்டுமே நம்மளுக்கு ஞாபகம் வரதில்ல. அந்த பர்சனோட இருந்த எக்ஸ்பீரியன்சஸ் ப்ளஸ் அந்த இமோஷன்ஸ் எல்லாமே சேர்ந்து நம்ம மனசில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஒரு நியூரல் கனெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, அந்த பர்சனை பற்றி நினைக்கிறப்பெல்லாம் அந்த பர்சன் ப்ளஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் அந்த இமோஷன்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் வருது. சரி, ஒவ்வொரு தடவையும் நினைப்பீங்க எப்படியாவது இவங்களை மறந்துடணும் அப்படின்னு. ஆனால் நம்ம மைண்ட் என்ன நினைக்கும்னா, நீங்கள் எதை திருப்பி நினச்சிக்கிட்டே இருக்கீங்களோ அது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு உங்கள் மைண்டு உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் அவங்கள மறக்கணும்னு அடிக்கடி நினச்சிட்டே இருக்கீங்க. ஆனால் உங்கள் மைண்ட் என்ன நினச்சிக்கும்னா, இவங்களை அடிக்கடி நினைக்கிறாங்க, அதனால் இவங்க ரொம்ப முக்கியமான பர்சன் போல இருக்குது, அதனால் இவங்களை அடிக்கடி இவங்களும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம மைண்ட் அந்த மாதிரி தான் திங்க் பண்ணும். சரியா? அதனால தான் நம்ம யாரை அதிகமாக மறக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்களோட ஞாபகம் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. ரைட்டா? சரி, இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, சில விஷயங்களை நம்ம தொடர்ந்து பண்ணலாம். என்னென்னா, எப்பெல்லாம் அவங்கள பற்றின ஞாபகம் வருதோ அப்போது திஸ் இஸ் மை பாஸ்ட் நாட் மை ப்ரெசண்ட், இது என்னுடைய கடந்த காலம், என்னுடைய நிகழ்காலம் இல்லை அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் மனசுக்குள்ளார ஆணித்தரமாக ஒரு 3 தடவை சொல்லிக்கோங்க. அவங்கள பற்றின ஞாபகம் வர்றப்பெல்லாம் திஸ் இஸ் மை பாஸ்ட் நாட் மை ப்ரெசண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை திருப்பி மனசுக்குள்ளே சொல்லுங்கள். அப்படி சொல்கிறப்ப என்ன ஆகும்னா, உங்கள் மைண்டு அதை அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா மைண்டு எதை அக்செப்ட் பண்ணணும்னா, எதை நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ அதை அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கும். அப்போது உங்கள் மைண்டு என்ன சொல்லுது, ஓகே இது இவங்களுடைய கடந்த காலம், இது நிகழ்காலம் இல்லைன்னு இவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிக்குது. ரைட்டா? ரெண்டாவது என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த பர்சன்கிட்ட நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ ஏதாவது சொல்லணும்னு நினச்சி அதை நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா அந்த விஷயத்தை ஒரு பேப்பரில் எழுத ஆரம்பிங்க. ஓகேவா? அது உங்களுக்கு எவ்வளோ தோணுதோ எல்லாத்தையுமே எழுதுங்க. எழுதி முடித்ததுக்கப்புறமா அந்த பேப்பரை ரொம்ப சேஃபாக டிஸ்ட்ராய் பண்ணிவிடுங்க. டேர் பண்ணிடலாம், இல்லைன்னா எரிச்சிடலாம். ஓகேவா? ஸோ எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ அதை பண்ணிடலாம். அப்படி செஞ்சால் மைண்டு என்ன நினச்சிக்கோன்னா, திஸ் இஸ் க்ளோஸ்ட் அப்படின்னு நினச்சிக்கும், திஸ் சாப்டர் இஸ் க்ளோஸ்ட் அப்படின்னு நினச்சிக்கும். இதை பற்றி நம்ம அதிகமாக அவங்களுக்கு ஞாபகப்படுத்த தேவையில்லை அப்படின்னு உங்கள் மைண்ட் அதையும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கும். ஏன்னா திஸ் இஸ் க்ளோஸ்ட், திஸ் சாப்டர் இஸ் க்ளோஸ்ட் அப்படிங்கிற ஒரு க்ளோஷருக்கான ஒரு ஆக்டிவிட்டி தான் இந்த பேப்பரில் எழுதிட்டு அதை டெஸ்ட்ராய் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இது செஞ்சிடலாம். இப்படி செய்கிறப்போ மைண்ட் என்ன நினைக்கும், ஓகே இவங்களை பற்றி நினைக்க விரும்பலை, அதனால் இவங்களை ஞாபகப்படுத்த வேண்டாம் அப்படின்னு மனசு அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கும். மூணாவது ஆக்டிவிட்டி என்ன செய்யலாம் அப்படின்னா, எப்பெல்லாம் அந்த பர்சனை பற்றின ஞாபகம் உங்களை கஷ்டப்படுத்துதோ அந்த டைமில் நீங்கள் செஞ்சிட்ருக்க வேலையை விட்டுட்டு வேறு ஏதாவது ஒரு வேலையை செய்ய போங்க. ஒரு பாட்டு கேட்குறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஜன்னல் வழியாக ஒரு வேடிக்கை பார்க்குறதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியை செய்யுங்க. எதுவுமே அந்த டைமில் செய்ய முடியலன்னா அட்லீஸ்ட் உங்கள் மூச்சை கவனிக்க ஆரம்பிங்க. அதாவது நீங்கள் செஞ்சிட்ருக்க வேலையை நீங்கள் மைண்டு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறப்போ நீங்கள் அதை வாலண்டரியாக பிரேக் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி அடிக்கடி நீங்கள் செய்கிறப்போ உங்கள் மைண்டை என்ன நினச்சிக்கும் அப்படின்னா, இவங்களுக்கு இந்த ஞாபகப்படுத்துறது தேவையில்லை, ஏன்னா இவங்க இதில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்ல, அதனால் இவங்களுக்கு இதை ஞாபகப்படுத்த வேண்டாம் அப்படின்னு உங்கள் மைண்டை நினச்சிக்கும். ஸோ அந்த 3 விஷயங்கள். 1, அவங்கள பற்றின ஞாபகம் வர்றப்போ திஸ் இஸ் மை பாஸ்ட் நாட் மை ப்ரெசண்ட், இது என்னுடைய கடந்த காலம், என்னுடைய நிகழ்காலம் அல்ல அப்படிங்கிறத மனசுக்குள்ளே ஆணித்தரமாக 3 தடவை சொல்லிக்கிறது. 2வது, அவங்கக்கிட்ட நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிற வார்த்தைகளை ஒரு பேப்பரில் எழுதிட்டு அதை சேஃபாக டெஸ்ட்ராய் பண்ணிடுறது. இது 2வது. 3வது என்ன அப்படின்னா, அவங்கள பற்றின ஞாபகம் வர்றப்போ இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு ஏதாவது ஒரு சின்ன வேலையை செய்ய போகிறது. ஸோ இப்படி செய்கிறப்போ அந்த பேட்டர்ன் பிரேக் ஆகும். அதனால் இந்த ஞாபகப்படுத்துறதுங்கிறது குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா உங்கள் பிரெயின் தானே
உங்கள் மைண்டு தானே உங்களுக்கு ஞாபகப்படுத்துது. ஸோ இந்த 3 ஆக்டிவிட்டீஸை நீங்கள் பண்ண ஆரம்பிக்கிறப்போ உங்கள் மைண்டு என்ன நினச்சிக்கணுன்னா, இவங்களுக்கு ஞாபகப்படுத்த தேவையில்லை, ஏன்னா இவங்க அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல, அதனால் இவங்களை ஞாபகப்படுத்த வேண்டாம் அப்படின்னு உங்கள் மைண்டு வந்து அதையும் ஒரு ப்ரோக்ராம் மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த பர்சனை பற்றி நினைக்கிறது கம்மியாகும். அதே மாதிரி அவங்கள பற்றி நினச்சாலும் நீங்கள் எமோஷ்னலாக டிஸ்டர்ப் ஆக மாட்டீங்க. ஸோ உங்களுடைய மனசை பீஸ்ஃபுல்லாகவும் நிதானமாகவும் உங்களால் வச்சுக்க முடியும். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஆரோக்கியமான மனமே அற்புதமான வாழ்க்கையின் அடித்தளம். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி.